எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நம்ம உயிரே இழப்பு வந்தாலும், நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த பாலைவனமும் சரி, நம்மளும் எல்லாத்தையுமே படைச்சது ஒரே கைதான். இங்க இருக்கிற ஒரு ஒரு உயிர்களுமே எண்ணங்கள், நம்ம நினைக்கிற எண்ணங்கள் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம பயந்துக்காம இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சாண்டியாகவும் சொல்லுவான். நீ உன்னை இதயபூர்வமா நீ விரும்பினீன்னா அந்த நேரத்துலதான் நீ பிரபஞ்ச ஆன்மா மிக அருகிலே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்படியே எரிச்சுட்டே இருக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு ஒரு உலோகத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும் இல்லையா? ரொம்ப இவங்க பாட்டுக்கு எரிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி எரிக்கும் போது அந்த உலோகம் தன்னுடைய தனித்தன்மையை விட்டுரும். நம்ம பிரபஞ்ச ஆன்மா 2 பேர்த்ததும் ஒத்து போறதுனால நானும் உங்களை விரும்புறேன். ஆனா நீங்க புதையலை தேடி போகணும்னு இருக்கும் பொழுது நீங்க புதையலை தேடி உங்க பயணம் முடிச்சு வாங்க, அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நான் இந்த ரசவாதி புக்குல இருந்து புத்தக ஞானத்தை நான் கொடுத்துட்டு வர்றேன். இதுல என்னன்னா ஒரு ஆடு மேய்க்கிற இடையனை பத்திய கதை தான் அது. ஆடு மேய்க்கிற இடையன் ஒரு சிறு வயது தான் இருந்தாலும் அவன் தன்னுடைய இலக்கை நோக்கி, தன்னுடைய கனவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது தான் இது. அப்படி போற வழியில எவ்வளவு எல்லாம் அவன் இன்னல்களை அடையிறான் அப்படிங்கறத குறிச்சுதான் இதுல நம்ம பார்த்துட்டு வர்றோம். எகிப்து போறதுக்காக பாலைவனத்து வழியா போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாலைவனத்துல ஒட்டகத்து தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு சொல்லுவாரு, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நம்ம உயிரே இழப்பு வந்தாலும் நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த பாலைவனமும் சரி, நம்மளும் எல்லாத்தையுமே படைச்சது ஒரே கைதான் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு அந்த பயமே இருக்காது அப்படிங்கிறத அந்த ஒட்டக தலைவர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு முகமூடி ஃபுல்லா போட்டுட்டு இவங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் வர்றாங்க. பார்த்தோன்னே அவங்க இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. பழங்குடியினர் எல்லாம் இப்ப போர் நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பத்திரமா போங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சாண்டியாகோவும் நம்ம ஆங்கிலேயரும் 2 பேரும் இந்த மக்களோட போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேர்கிட்ட அந்த ஒட்டக தலைவர் சொல்றாரு, இப்படி பழங்குடியினர் எல்லாம் இதுக்கு ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம வதந்தி எல்லாம் வந்துட்டு இருக்குது, அதனால கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி அவரு சொன்னோடனே அந்த மூவருமே அப்படியே மௌனமாகிடுறாங்க. அனிமல்ஸ் எல்லாம் சுத்திலும் நிக்க வச்சுட்டு ரவுண்டா நடுவுல இவங்க படுத்துக்குவாங்க. அப்ப அந்த ஆங்கிலேயர் நம்ம சாண்டியாகோவை கொஞ்ச நேரமா எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அப்ப ஆங்கிலேயர் சொல்லுவாரு, நமக்கு இப்போ இந்த மாதிரி பழங்குடியினர் எல்லாம் வர்றதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இவன் சொல்லுவான், நம்ம எதுக்குமே நம்ம பயந்துக்கூடாது. இங்க இருக்கிற ஒரு ஒரு உயிர்களுமே எண்ணங்கள், நம்ம நினைக்கிற எண்ணங்கள் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம பயந்துக்காம இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சாண்டியாகவும் சொல்லுவான். அப்ப தனியா இருக்கிறது தான் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சாண்டியாகோ தன்னுடைய கதையை சொல்லுவான். அதை கேட்டோன்னே அப்ப இந்த சாண்டியாகோ மேல இவனுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்துடும். நீ உன்னை இதயபூர்வமா நீ விரும்பினீன்னா அந்த நேரத்துலதான் நீ பிரபஞ்ச ஆன்மா மிக அருகிலே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அந்த ஆங்கிலேயரும் சொல்லுவாரு. மேலும் நம்ம மனுஷர்களுக்கு மட்டுமே இப்படி கிடையாது, பிரபஞ்ச ஆன்மா வருதுன்னு இல்லை. பிரபஞ்ச ஆன்மா எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவை நம்ம அறிஞ்சுக்கிறோம்னா நம்ம விரும்புறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு தனக்கு தெரிஞ்சதை இந்த ஆங்கிலேயர் சாண்டியாகோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இனிமேல இந்த கூட்டத்தின் மீது நீ கவனம் செலுத்து, எப்ப பாரு புக்கு படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு தனக்கு தெரிஞ்சதை சாண்டியாகோவும் சொன்னோன்னே, சரி நான் இனிமேல உங்களுடைய புத்தகங்களை நான் படிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு சாண்டியாகோ அந்த புக்குகளை எல்லாம் வாங்கி படிப்பான்.
அப்போ அந்த ரசவாத புக்கை படிக்கும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்புறம் திருப்பியும் வந்து ரசவாதம் பற்றிய அந்த நூல்கள்ல வந்து சில முக்கியமான உரை வந்து ஒரு சில வரிகள்ல மட்டும் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத ஒரு புக்கு மூலியமா இவன் படிப்பான். படிச்ச உடனே அதை வந்து ஆங்கிலேயர்கிட்ட கேட்பான். அந்த முக்கியமான உரை வந்து சில வரிகளில் அந்த மரகத பலகையின் மீதுதான் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொன்ன உடனே பரவாயில்ல, சாண்டியோகோவுக்கு நம்ம வந்து இந்த மரகத பலகையை பத்தி சொல்ல முடிந்ததை பத்தி சந்தோஷப்படுவோம். அப்படின்னா வந்து அனைத்து புத்தகங்களுமே நமக்கு எதுக்கு, இதுலயே எல்லாம் வந்துருச்சு இல்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பான். அடுத்த புக் எடுப்பான். அடுத்த புக்ல வந்து பிரபல ரசவாதிகள் பற்றிய கதைகள் எல்லாம் படிச்சு பார்ப்பான். யாரு, நம்ம சாண்டியாகோ. படிச்சு பார்க்கும்போதுதான் இவனுக்கு புரியும், ரசவாதிகள் வந்து எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையே வந்து அப்படியே ஃபுல்லா வந்து அர்ப்பணிச்சு எந்த நேரம் காலம் இல்லாம அந்த இதுகளிலேயே பரிசோதனை கூடங்கள்லயே உட்கார்ந்து ஒரு உலோகத்தை எடுத்தாங்கன்னு வைங்க, அந்த உலோகத்தை வந்து நெருப்ப வச்சு ரொம்ப எரிய விட்டுட்டே இருப்பாங்க. அப்ப வந்து அந்த உலோகம் வந்து தன்னுடைய தனித்தன்மையை வந்து இழந்து விடும். அப்படியே எரிச்சுட்டே இருக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு ஒரு உலோகத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும் இல்லையா? ரொம்ப இவங்க பாட்டுக்கு எரிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி எரிக்கும் போது அந்த உலோகம் வந்து தன்னுடைய தனித்தன்மையை வந்து விட்டுரும். நமக்கு வந்து இந்த உலோகத்தினுடைய தனித்தன்மை போய் அது பிரபஞ்ச ஆன்மாவா மாத்தி அந்த பிரபஞ்ச ஆன்மா இவங்களுக்கு பல விஷயங்களுக்கும் உதவுறதுனால அதுக்கு அதி அற்புத படைப்புங்கிற பேரை வந்து ரசவாதிகள் வைக்கிறாங்க. அந்த அதி அற்புத படைப்பில் வந்து 2 இது இருக்கு. ஒண்ணு திரவமாவும் இருக்கு, ஒண்ணு வந்து திடமாவும் இருக்கு. அந்த திரவமா இருக்கிறது அந்த அதி அற்புத படைப்புக்கு பேரு வந்து அமுதம்னு பேரு. அந்த அமுதம் வந்து எல்லா வகையான நோய்களையுமே அது வந்து சரியாக்கிடுமா. அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த ரசவாதிகளை வந்து எப்பவுமே இளமையோட வைக்கிறதுக்கும் அந்த அமுதம் வந்து பயன்படுமா. இன்னொன்னு வந்து அந்த அதி அற்புத படைப்பினுடைய திட வடிவத்துக்கு பேர் வந்து ரசவாத கல்லுன்னு பேரு அப்படின்னு இவரு சொல்லுவாரு. ஆனா அந்த ரசவாத கல்லை கண்டுபிடிப்பது வந்து அவ்வளவு ஒண்ணும் வந்து ஈஸியானதே கிடையாது, சுலபமே கிடையாது. அவங்க வந்து வருட கணக்கில் எத்தனையோ வருடங்கள் எல்லாம் அந்த ரசவாத கல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த உலோகங்களை எல்லாம் உருக்கி ரொம்ப இது பண்ணுவாங்க. ரசவாத கல்லு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த இதுல இருந்து எதுல இருந்துன்னா அந்த அதி அற்புத படைப்புல சொல்றாரு இல்லையா, 2 விதம் இருக்குது. திடத்தை வந்து திடமா இருக்கிறத ரசவாத கல், அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உலோகம் வந்து உருக்குறோம் இல்லையா, எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதுல கொஞ்சம் சிறிது அந்த ரசவாத கல்லை போட்டு இது பண்ணாங்கன்னா அத்தனையுமே தங்கமா மாறிடுமா. அதுல என்னன்னா அந்த அதி அற்புத படைப்பை எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து படிச்சா அதுல வந்து எல்லாமே அவன் ரொம்ப குழம்பி போயிடுவான் அந்த புக்கை பார்த்தோன்னே. ஏன்னா படங்களும் சங்கேத மொழியில் அறிவுறுத்தல்கள் எளிதில் புரியப்படாத உரைநடை எல்லாம் இருக்கும். ஐயோ அம்மா இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த இரவு வேலையில ஏன் இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் இவங்க இவ்வளவு சிக்கலா வச்சிருக்காங்க, ஏன் ஒரு நல்ல மொழியில வச்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்பான். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா, எல்லாருமே எல்லா உலோகத்தையும் வச்சு எல்லாருமே தங்கத்தை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, தங்கமா மாற்றி கொண்டு திரிஞ்சாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. சரி சரி, நீ வந்து எதுவும் புதுசா ஒன்னும் கத்துக்க, சண்டை பற்றிய பேச்சு இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, இதை விடு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் விட்டுறாங்க இதை பத்தியே. இந்த டிஸ்கஷனை இதையே வந்து ஏன் நம்ம மரகத பலகை பத்தி இவன் ஒன்னும் புதுசா வந்து கண்டுபிடிக்க போறது இல்லை. அதனால இவங்க 2 பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷனை முடிச்சிடுறாங்க. பயணக்குழுவினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நல்லா கவனி. ஆனா வந்து நான் கவனிச்சேன், நீ சொன்ன மாதிரி அது வந்து எனக்கு எதுவுமே வந்து கத்துத்தரல. ஒண்ணே ஒண்ணு, பழங்குடியினர் வந்து சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கிலேயர் சொல்லுவாரு. இனிமேல் வந்து ரொம்ப கவனமா போகணும் அப்படின்னு ஒட்டக தலைவர் வந்து இவங்களை எல்லாம் பார்த்து நம்ம வந்து இரவுல வந்து இனிமேல் நெருப்பு கூட பத்த வைக்காம இதே மாதிரிதான் நம்ம போகணும். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்போதுமே உயிர் துடிப்போடு இருக்கிறதுக்கு காரணம் பிரசன்ட்ல வாழ்றேன். நான் எப்பவுமே பாஸ்ட பத்தியோ அல்லது ஃபியூச்சரை பத்தியோ நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிறோம், இந்த பொழுதுல வந்து நம்ம இருக்கணும், அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும்.
அப்பதான் நம்ம கவலைப்படாம இருக்கலாம், பயம் இல்லாம இருக்கலாம். இறந்துருவேன்னு தெரிஞ்சா கூட அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். அப்படின்னு எல்லாம் உங்களுக்கும் தைரியத்த குடுக்கறதுக்காக நான் அப்படி இருக்கிறேன்ல, நீங்க எத பத்தியும் பயந்துக்காதீங்க. நீங்க நம்ம 2 இரவுகளுக்கு பிறகு நம்ம பாலைவனச்சோலைய நெருங்குவோம். அதனால இப்பல்லாம் அமைதியா தூங்குங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இந்த இவரு சாண்டியாகோ சொல்லுவான், மேல வானத்தையும், கீழ பாலைவனம் இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பக்கம் பக்கமா பக்கத்துல நெருங்குன மாதிரி வெளிச்சம் மாதிரி தெரியுது. அங்க பார்க்கலாமான்னா, இல்ல அது பாலைவனச்சோலை தான். நீ இப்ப தூங்குறதுக்கான நேரம். அதனால நீங்க தூங்குங்க. யாரும் எங்கேயும் போக்கூடாதுன்னு அந்த ஒட்டகத் தலைவர் சொல்லிருவாரு. அப்ப காலையில ஆகுது. அங்க எண்ணற்ற ஈச்ச மரங்கள் நெறைய ஈச்ச மரமா இருக்கும் அந்த இடத்துல. அதிகாலையிலேயே கண் விழித்த அந்த ஆங்கிலேயரும் நம்ம சாதிச்சுட்டோம், வந்துட்டோம் பாலைவனச்சோலைக்குன்னு ஒரே சந்தோஷமா சொல்றாரு. ஆனா சாண்டியாகோ அமைதியா இருக்கிறான். இவங்க பாலைவனச்சோலையை சென்றடைறாங்க. ஆனா இவனுக்கு இன்னும் போறதுக்கு எங்க போகணும்? பிரமிடு வரைக்கும் போகணும் இல்லையா? பிரமிட போய் சென்றடையறதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும். நான் எப்படி போவேன்? அவன் அவன பத்தி நெனச்சுட்டு இருக்கிறான். அந்தந்த நேரத்துல என்னென்ன நடக்குது? நைட்டு அது கத்துந்து இவங்களுக்கு ஆபத்தா இருந்துச்சு. ஆனா இப்ப ஈச்ச மரத்த பார்த்தோன்னே, அவங்களுக்கெல்லாம் ஒரே அதிசயமா இருக்குது. சாண்டியாகோவும் நெனைக்கிறான். நேத்து பார்த்தா இப்படி, இன்னைக்கு பார்த்தா இப்படி இருக்கே! அப்படின்னு. அப்ப அந்த பாலைவனச்சோலைக்கு போறாங்க. யாரு? இந்த கேங் எல்லாமே. அந்த பாலைவனச்சோலையில இருக்கிற குழந்தைகளும், தாய்மார்களும் ஓடி இவங்க என்னென்ன பொருள் கொண்டு வந்திருப்பாங்க. சில பேர் துணிமணிக கொண்டு வந்திருப்பாங்க, குடுப்பாங்க, வியாபாரம் செய்வாங்க. எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா எல்லாம் சுத்தி வர இந்த இவங்கள சுத்திட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ரசவாதிக்கு ஏற்கனவே ஒரு சகுனம் எப்படியுமே இந்த இதுல பிரபஞ்ச மொழி தெரிஞ்சவரு ஒருத்தர் வர்றாங்க அப்படிங்கிறது ரசவாதிக்கு தெரியுது. அப்ப அந்த ஒட்டக தலைவர் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு, இங்க நம்ம எப்ப போவோம் என்னன்னு தெரியாது. இப்ப பழங்குடியினர் சண்டை நடக்கிறதுனால இந்த பாலைவனச்சோலையில நம்மள நல்லா வரவேற்று நமக்கு இட வசதி எல்லாம் செஞ்சு தருவாங்க. நீங்க அவங்கவங்களும் நீங்க குடுக்குற இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அதனால அவங்கவங்க கையில வச்சுட்டு இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் அந்த பாலைவனச்சோலை தலைவர்கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு அந்த ஒட்டக தலைவர் சொல்லுவாரு. அப்போ பார்த்தா ஆங்கிலேயர் ஒரு கை துப்பாக்கி வச்சிருப்பாரு. அத எடுத்து குடுத்தோனே சாண்டியாகோவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எதுக்கு நீ இப்படி துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு இருக்கிற? அப்படின்னு கேட்பான். இல்ல நம்ம ஒரு பாதுகாப்புக்கு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எதுக்கு இந்த கை துப்பாக்கின்னு கேட்டோன்னே, மக்கள் மீது நம்பிக்கை வைக்கத்தான் அது எனக்கு உதவியது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சாண்டியாகோவும் நம்ம அரசு தாத்தாவை நினைப்பான். முதல் நம்ம பாலைவனச்சோலையில வந்த உடனேவே நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எவ்வளவு இதா இருந்தா கூட எப்ப பாலைவன சோலையில இருந்து நம்ம இடத்துக்கு எகிப்து போறது அப்படிங்கிறத நம்மளே முன்னோக்கி போயிடலாமா அப்படின்னு நினைப்பான். ஆனா அப்படி போகக்கூடாது. அந்த அரசு தாத்தா சொன்ன மாதிரி சகுனங்கள பார்க்கணும். சகுனங்கள்ங்கிறது கடவுள் நமக்காக அனுப்பப்பட்டதுதான் சகுனம். அதனால நம்ம கடவுள் சொல்ல வரைக்கும் நமக்கு ஒரு சகுனம் கிடைச்சாதான் நம்ம இங்கிருந்து எங்க எகிப்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத சாண்டியாகோ புரிஞ்சுட்டு அவன் இருப்பான். அப்ப ஒட்டகக்காரர் சொன்னதை நினைப்பான். சாப்பிடும்போது சாப்பிடணும், தூங்கும்போது தூங்கணும். நம்ம இந்த நிகழ்காலத்துல இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாலைவன சோலைக்கு வந்த முதல் நாளே அந்த ஆங்கிலேயர் உட்பட எல்லாருமே நல்லா தூங்கிடுறாங்க. அவ்வளவு ஒரு களைப்பு அவங்களுக்கு. இவ்வளவு நாள் பயணம் செஞ்சு எவ்வளவோ கஷ்டத்தோட பயந்து பயந்து வந்தாங்க இல்லையா? இங்க வந்தோடனே பாலைவன சோலையில ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு. அதனால எல்லாம் அந்த நைட்டு நல்லா தூங்கிடுறாங்க. காலையில விடிஞ்சோடனே நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் சாண்டியாகோவை கூப்பிடுவான். என்ன என்ன விஷயம் என்னன்னு கேட்டோன்னே, எனக்கு ரசவாதி எங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நீ கொஞ்சம் உனக்கு தானே அரேபிய மொழி எல்லாம் தெரியும். நீ கொஞ்சம் கேட்டு சொல்றியா அப்படின்னு கேட்பான். நம்மளா தேடி கண்டுபிடிக்கலாம் முதல்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் எங்க நெருப்பெரியுதோ அங்க ரசவாதி இருப்பான்னு இவங்க 2 பேரும் அன்னைய நாளெல்லாம் தேடி பார்ப்பாங்க. அப்ப எந்த இதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ரசவாதின்னா யாருக்குமே புரியறது இல்ல. அப்ப இவன் ஒரு ஐடியா பண்ணுவான். யாரு? ஆங்கிலேயர். இந்த மருந்தெல்லாம் குடுப்பாங்கல்ல நோய்க்கு,
அவங்க இங்க இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க அப்படின்னு உடனே ஒருத்தர் வருவார் அந்த பக்கமா. வயசுல மூத்தவரா இருக்காரு. அவருடைய கையில் வந்து ஒரு சிறிய வாளி எடுத்துட்டு எல்லாமே அந்த கிணறு பக்கம் தண்ணீர் எடுக்க வருவாங்க இல்லையா? கிணத்து பக்கம் இவங்க 2 பேரும் நின்னுட்டு விசாரிப்பாங்க. அப்ப அவர விசாரிச்சோனே அவர் வந்து சொல்ல இருக்கிறாரு, "இல்ல, அவரு வந்து இங்க ஒருத்தர் இருக்காரு, அரேபியர் ஒருத்தரு. ஆனா, அவர வந்து இங்க இருக்கிற தலைவர்களே போய் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவரு வந்து ரொம்ப அவரு யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு." அப்படின்னு சொன்னோனே, "அவர தான் மருந்தெல்லாம் குடுக்கக்கூடியவரு." அப்படின்னு சொன்னோனே, இவங்களுக்கு "பரவால்ல. நீங்க ஏன் இப்ப அவசரப்படுறீங்க? சண்டை முடியும் வரை காத்துட்டு இருங்க. அதுக்கப்புறம் போய் பாருங்க." அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்லிட்டு போயிருவாரு. அப்ப வந்து கொஞ்ச நேரம் அந்த கிணத்தடியிலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து வேற நல்லா அழகிய ஒரு பெண் வந்து அந்த வழியா கிணத்துக்கிட்ட தண்ணி எடுக்க வருவாங்க. மௌனமாவும் அதே சமயம் சிரிப்பாவும் இருக்கிற அந்த முகத்த பார்த்தோனே, இவன் அவளோட கண்கள பார்த்தோனே, அவளுக்குள்ளேயும் அதே உணர்ச்சி, இவனுக்குள்ளேயும் அந்த பிரபஞ்ச ஆன்மாவனுடைய உணர்ச்சி வந்தோனே 2 பேரும் ஒருவர ஒருவர் பார்த்துக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர பார்த்த ஃபர்ஸ்ட்டு இது சைட்லயே புடிச்சிருது. இவன் வந்து கேட்பான் சாண்டியாகோ அந்த பொண்ண பார்த்து, "இங்க யாராவது மருத்துவர் இருக்காங்களா? மருந்து குடுக்குறவங்க? தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, அவ சொல்லுவா, "இருக்காங்க. இங்கிருந்து தெற்கு பக்கமா போனீங்கன்னா, அங்க இருக்காங்க. ஆனா உலகில் அனைத்து ரகசியங்களுக்கும் அவரு தெரியும். இந்த பாலைவனத்தினுடைய ஜீனிகளுடன் கூட அவரு பேசுவாரு." அப்படின்னோனே, "ஜீனிகளா? அப்படின்னா யாரு?" அப்படின்னோனே, "மனிதர்களின் ஆவிகள்." அப்படின்னு சொல்லுவான். "உன் பேர் என்ன?" அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே கேட்பான். "என் பேர் பாத்திமா." அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா இவனுக்கு அந்த பொண்ண பார்த்த உடனே ரொம்ப புடிச்சிரும். அதனால ஆங்கிலேயர்கிட்ட இந்த தெற்கு பக்கம் போனீன்னா, அங்க வந்து ரசவாதிய நீ போய் பார்க்கலான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டு, அடுத்த 2 நாளும் வந்து அந்த கிணத்தடியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வருவாளா பாத்திமான்னு. அவ அடுத்த நாள் வரல. மறுநாள் வருவா. வந்தோனே நேரடியாவே சாண்டியாகோ வந்து என்ன பண்ணுவான், "நான் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு விரும்புறேன். நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி நேரடியா கேட்பான். அதுக்கு அவளும் வந்து கொஞ்சம் கேட்டோனே ரொம்ப பதட்டமாகிரும். தண்ணி எடுப்பாள்ல, அதையே கீழ போட்டுட்டு ஓடிருவா. அப்புறம் "நான் தினமும் உனக்காக இங்க தான் காத்துட்டு இருப்பேன்." அப்படின்னு சொல்லி இவன் காத்துட்டு இருக்கிறான். அப்ப அவ வர்றாங்க. அப்ப வந்து இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு உண்டாகுது. இவனும் அவகிட்ட எல்லா கதையுமே சொல்லிருவான். அப்ப அவ சொல்லுவா, நம்ம பிரபஞ்ச ஆன்மா 2 பேத்துக்கும் ஒத்து போறதுனால நானும் உங்கள விரும்புறேன். ஆனா நீங்க புதையல தேடி போகணும்னு இருக்கும் பொழுது, நீங்க புதையல தேடி உங்க பயணம் முடிச்சு வாங்க. அதுவரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன்." அப்படின்னு சொல்லுவா. சாண்டியாகோ வந்து என்ன பண்ணுவான், எப்பவுமே பாத்திமாவ பார்க்கறதுக்கு போவான் மதியம். சந்திப்பு கூட்டம் வேற ஒண்ணு நடக்கும். அந்த ஒட்டக தலைவர் தான் இவங்களுக்கெல்லாம் சொல்லுவாரு. "இப்ப வந்து சண்டை நடக்க போகுதுல்ல பழங்குடியினர். அது வந்து ரொம்ப நீடிக்கும் போல இருக்குது. இங்கிருந்து நம்ம போக 1 மாதம் கூட ஆகலாம். அதனால நீங்கலாம் இங்கேயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்." அப்படின்னோனே, இவனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா போயிரும். ஏன்னா பாத்திமாவும் இவனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால பாத்திமாவுக்கும் இவன பிடிச்சிருக்கிறதுனால, நம்ம வந்து இங்கேயே தங்கலாம். இது வந்து ஒரு நல்ல இதா தான் இவனுக்கு தோணும். அடுத்த நாள் மதியம் வந்து பாத்திமாவ பார்க்கும்போது, பாத்திமா சொல்லுவா, "உங்க கூட பேசுனதுலருந்து எனக்கும் பிரபஞ்ச மொழி, பிரபஞ்ச ஆன்மாவ பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டேன். அதனுடைய பகுதியாவே நான் ஆகிட்டேன்." அவ வந்து சொல்லுவா, "இந்த பாலைவனச் சோலையில வந்து நான் வந்து உனக்காகவே நீண்ட காலம் காத்துட்டு இருந்திருக்கேன். அதனால என்னுடைய கடந்த காலத்தை பத்தியும், என்னுடைய பாரம்பரியத்தை பற்றியும், பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும், இந்த பாலைவனத்து ஆண்கள் வந்து கொண்டிருக்கிற எதிர்பார்ப்பை நான் முற்றிலுமாக மறந்து விட்டேன். இந்த பாலைவனம் வந்து எனக்கு ஒரு அற்புதமான பரிச கொண்டு வந்து குடுத்திருக்குது இத்தன நாள். அது யாருது? என்ன பரிசு தெரியுமா? அது நீ தான். அதனால நீ வந்து உன்னுடைய கனவு நோக்கி போறதிலிருந்து நீ தயவு செய்து தவறாம போகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நான் இங்க காத்துட்டு இருப்பேன்." அவ சொல்லிட்டு போயிடுவா. அதோட இன்னைக்கு நான் முடிக்கிறேங்க மாஸ்டர்.